ஸோ யூடியூப்பில் க்ரோ ஆகிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பட் ரியல் ட்ரூத் என்னன்னு தெரியுமா? அப்போ யூடியூப்பில் ப்ராப்ளமானு கேட்டால் இல்லை. அதை அப்லோட் பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டர் தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் இல்லைன்னா நல்லா கண்டென்ட் போட்டாலுமே ரீச் வராது. ஆனால் கரெக்டான அப்ரோச் இருந்தால் 0 சப்ஸ்கிரைபில் இருக்கும் பிகினரும் 1Kலேருந்து 10K சப்ஸ்கிரைபர் இருக்க கிரியேட்டரும் உங்கள் சேனலை ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறது பேசிக் டிப் இல்லை. கன்சிஸ்டன்சி வச்சுக்கோ, எடிட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். அது உங்கள் சேனலுக்கு ரியல் குரோத்தாக கொடுக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் உங்கள் சிவா, நான் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கான்ட்ரவர்ஷியல் டாபிக். ஸோ இந்த மெயின் டாபிக் தான் நிறைய பேர் கிரியேட்டர் மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ வரைக்குமே. அப்போ நார்மலாக கண்டென்ட் போட்டால் ரீச் ஆகுதுன்னு கேட்டால் அது இல்லை. சாஃப்ட் கான்ட்ரவர்சி ஆட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வியூஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சேனலில் அதிகமாக க்ரோத் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் கான்ட்ரவர்சி சொல்லும் போதே பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துருவாங்க. ஏன்னா பொலிட்டிக்ஸ் இருக்குமோ இல்லை ஒரு ஃபைட் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது சாஃப்ட் கான்ட்ரவர்சினா ஒரு டாப்பிக்கு டிஃப்ரெண்ட் ஆகலேருந்து பார்த்து அதுக்கான நீங்கள் ஆன்சர் கொடுக்க போகிறீங்க. ஸோ இது அப்படியே ஒர்க் ஆகாது. ஹியூமனோட பிரெயின் எப்படி இருக்குன்னா ஷாக்கிங்கான விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது தான் அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் டெய்லியும், உங்களுக்கு நிறைய மணி வரும் சொல்லுவாங்க. பட் அது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கான வேர்ட்ஸ் இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஸ்கிரிப்ட் நீங்கள் போட போகிறீங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஸ்கிப் பண்ண வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஸ்டாப் பண்ண வைக்கக்கூடாது. அதுக்கு உங்கள் சேனல் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்கு கிளியர் ரீசன் கொடுக்க ஆரம்பிங்க. அண்ட் தென் அதுக்கு சொல்யூஷன் இருந்தால் அது கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி வாட்ச் டைமிங் ஹவர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் சொல்லலாம். அண்ட் யூடியூப்பில் முக்கியமான மெயின் திங் என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ். அண்ட் அதுதான் உங்கள் வியூவர்ஸை டிசைட் பண்ண வைக்கிற டைம். வாட்ச் பண்ண வைக்க போகிறீங்களா இல்லை அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது. அண்ட் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் அப்படி சொல்லுவாங்க. அதுலேயே மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹூக் தேவைப்படும். அந்த ஹூக் என்னவா இருக்கலாம்னா ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக போல்டாக சொல்ல ஆரம்பிங்க. அண்ட் அப்போ தான் உங்களை யோசிக்க நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மல் ஸ்டேட்டை டெலிவரி பண்ணிருக்கும், பிரெயின் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடும். பட் அதுவே ட்ரூத்தாக இருந்தவுமே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் நேம் இருக்குது, ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வித் 0 அப்படிங்கிற டைட்டில் நேம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹாய் ஹலோ சொல்லாமல் ஸோ வெறும் 0 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணி லேக்கில் என்ன பண்ணி சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ லைக் திஸ் வே. அண்ட் இதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருந்தால் உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய கமெண்ட்ஸ் வரப்போகுது சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அந்த வீடியோட வாட்ச் டைமாக இருக்கட்டும் இல்லை வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வருவாங்க. ஸோ இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் உங்கள் யூடியூப் ஜேர்னி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும்னா யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா சேம் கண்டென்ட் அண்ட் 1 டே விளாக் அண்ட் 1 டே மோட்டிவேஷன் அண்ட் 1 டே குக்கிங் அப்படின்னு இல்லாமல் அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி யூடியூப் அல்காரிதம் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் அதனால் உங்கள் நீட்ஸ் எதுவும் கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட ஆரம்பிங்க. ஸோ இந்த நீட்ஸ் அப்படிங்கிறப்ப 3 கேட்டகரிஸ் இருக்குது. பிக்கெஸ்ட் நீட்ஸ், ஸ்மால் நீட்ஸ் அப்படின்னு, மைக்ரோ நீட்ஸ் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்னஸ் தான் உங்கள் பிக் நீட்ஸ்னா அதில் எப்படி வெயிட் லாஸ் இருக்க போதா இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படிங்கிறது உங்களோட மைக்ரோ நீட். யாருக்கு பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் அதில் ஸ்மால் நீட்ஸ் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். உங்கள் சேனல் நீங்கள் ரேண்டமாக கண்டென்ட் போட்டாலுமே அல்காரிதம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அதுவே பெர்ஃபெக்ட் நீட்ஸ் எதுவும் கண்டுபிடிச்சு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட போய் புஷ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த வீடியோவை. அப்படி புஷ் பண்ண இந்த வீடியோ பார்த்து நிறைய வியூஸ் இருப்பான்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நிறையவே அதிகமாக போகுது. அண்ட் உங்கள் சேனலை பார்த்து நிறைய க்ரோ ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம், அதே சமயம் 1% கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ உங்கள் சேனலில் க்ரோ ஆகிற கன்சிஸ்டன்ட்டாக வீடியோ போடுங்க. அப்புறம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறையா ப்ரொவைட் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக க்ரோ ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.